நீங்கள் பாடி ரீகாம்போசிஷனை எப்போ எதிர்பார்க்கக்கூடாது, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அத்லெட்டாக இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன், அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து நல்லா ஒர்க் அவுட் போட்டிங்க, நல்லா வந்து டயட்லலாம் இருந்துட்டீங்க, உங்கள் பீக் பொட்டன்ஷியலாக ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் பாடி ரீகாம்போசிஷன்லாம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப வந்து ஒரு முக்கியமாக கேளுங்க, சரியா? பசங்க வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நான் வந்து யாரும் ஜிம்முக்கு போகாதவங்கள பற்றி பேசவே இல்லை, அவங்கள பற்றி நான் பேசவே இல்லை. இப்போ ஜிம்முக்கு ரெகுலராக நீங்கள் போயிட்டுருப்பீங்க, கரெக்டாக ப்ரோட்டீன் எடுப்பீங்க, கரெக்டாக டயட்டில் இருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்கீங்களோ அதே தான் 5 வருஷம் கழிச்சும் இருப்பீங்க. ஓகேவா? இந்த மாதிரி பீப்புள் கிட்ட போய் நான் கேட்டால் நான் லீன் பல்கில் இருக்கேன், நான் வந்து மசிலாக ஏற்றுறேன், நான் ஃபேட்டு பிடிக்காமல் நம்ம அப்படியே ஃபேட்டே இல்லாமல் மசிலாக ஏற்றுறேன்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஏற்றுறவங்களுக்கெலாம் வந்து சொல்கிறேன், உங்கள் பாடி ரீகம்போசிஷன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஏறும்போது நீங்கள் ஒரு செப்பரேட்டாக பல்க் ஃபேஸ், செப்பரேட்டாக ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபேஸ், செப்பரேட்டாக ஒரு ஃபேட் லாஸ் ஃபேஸாக நீங்கள் தனித்தனியாக பண்ணணும். இதை வந்து ரொட்டேட்டிங் ஃபேக்டரில் வச்சுக்கணும், சரியா? ஒரு வருஷத்தை ஒரு 12 மாதம் எடுத்துக்கோங்க. 12 மாதத்தில் நீங்கள் ஒரு 8 மந்த்ஸ் வந்து ஒரு பல்க் ஃபேஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, அடுத்தது பல்க் ஃபேஸ் முடிஞ்சோன்னா ஒரு 2 மாதம் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, அடுத்த ஒரு 2 மாதம் நீங்கள் வந்து கட் ஃபேஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகேவா? இதுக்கு நடுவில் நம்ம மினி கட் போடுறது எல்லாமே வந்து உங்களோட விருப்பம். இப்படி தான் போகும். இப்படி பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு மசில் மாஸ் ஏறும், ஸ்ட்ரென்த் ஏறும், எல்லாமே வந்து ஒரு ஏறுமுகமாக போய்ட்டுருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரீகாம்ப் எதிர்பார்க்காதீங்க, ரீகாம்ப் நடக்காது. நீங்கள் ரீகாம்ப் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் டைமையோ உங்கள் பொட்டன்ஷியலையோ வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? இது ஒரு விஷயம். அடுத்தது யாருக்கு செட் ஆகாதுன்னா, நீங்கள் நிறைய கார்டியோ பண்ணுறீங்க, ஓகேவா? ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா ஸ்ட்ரக்சர் டயட் இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணல, ஒரே போய் ஓடிக்கிட்டே டெய்லி போய் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரீகாம்ப் நடக்காது. நீங்கள் அதை ரீகாம்ப் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நினைப்பீங்க, வெறும் வந்து நீங்கள் கார்டியோ ஆப்ஸு போட்டுட்ருக்க ஆளாக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா? ரீகாம்பை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வெயிட் லாஸை நோக்கி தான் போகிறீங்களே தவிர ஃபேட் லாஸோ இல்லை ரீகாம்போ நோக்கியோ நீங்கள் போகல. அப்புறம் உங்கள் டயட்டில் ப்ரோட்டீனை கம்மியாக எடுக்கிறது, இல்லைனா ப்ரோட்டீனே எடுக்காமல் இருக்கிறது. ஓகேவா? நீங்கள் வந்து உடம்பு இழைக்கிறோம், ரைட்டு, அவர் வந்து கார்டியோ நிறையா பண்ணக்கூடாது சொல்கிறாரு, ஓகே. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்க, ரைட்டு. ப்ரோட்டீன் எடுக்கல, ரீகம்ப் ஆகாது. கரெக்டான ப்ரோட்டீன் எடுக்கல, ரீகம்ப் ஆகாது. எனக்கு இந்த மாதிரி முட்டை சிக்கன் சாப்பிட முடியல, ரீகம்ப் ஆகாது. ஓகேவா? அதனால் கரெக்டான ப்ரோட்டீனும் எடுக்கணும், ஹை ப்ரோட்டீன் எடுக்கணும். ஹை ப்ரோட்டீன் டயட்டை வந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் அகெயின் ரீகாம்ப் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்ற பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் வந்து நிறைய பேர் மாட்டிப்பீங்க, ஓகேவா? இந்த லாஸ்ட்டு நீங்கள் ரீகாம்ப் பண்ணணும், அதாவது என்னென்னா ஃபேட்டையும் லூஸ் பண்ணணும், மசிலும் வந்து கெயின் ஆகணும்னா ரொம்ப பொறுமை வேணும், பொறுமை எருமை மாதிரி வேணும், அந்த மாதிரி கதை தான், சரியா? நீங்கள் வந்து ஜிம்மு சேர்ந்துட்டோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீக்கு வந்து 2 கிலோ இழைக்கணும், அடுத்த வீக் 2 கிலோ இழைக்கணும், அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகும்போது என்ன பண்ணுவாங்க, டெஃபிசிட் நிறைய இருப்பாங்க, சரியா? இப்போ வந்து இது வந்து யாருக்கு ரொம்ப இதுன்னா, இந்த மாதிரி மீல் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, ஹெர்பா லைஃபாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வெறும் பச்சை கோஸை தின்னு, அதை தின்னு இதை தின்னு, வெறும் க்ரீன் டீ, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து அல்ட்ரா டெஃபிசிட். உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து 2500 கேலரினா நீங்கள் எடுக்கிறது 1000 கேலரி தான் இருக்கும், அந்த 1500 கேலரி டெஃபிசிட் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி டெஃபிசிட் க்ரியேட் ஆகும்போது நீங்கள் என்ன தான் ப்ரோட்டீன் எடுத்தாலும் சரி தான், நீங்கள் என்ன தான் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணாலும் சரி தான் உங்களுக்கு ரீகாம்ப் ஆகுது. ஸோ ஓகேவா? அல்ட்ரா டெஃபிசிட், பெரிய டெஃபிசிட் வந்து சினாரியோ வந்து ரீகாம்புக்கு அப்படியே ஆப்போசிட். சரி, இப்போது இந்த ரீகாம்புக்கு மெயினாக வந்து நியூட்ரிஷன் சைட்லேருந்து நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணும் இந்த ரீகாம்புக்கு? ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரோட்டீன். 1.5லேருந்து 2 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணணும், சரியா? அதாவது உங்கள் உடம்பு வெயிட் வந்து 100 கிலோ இருக்குன்னா 1.5 × 100 அந்த மாதிரி ப்ரோட்டீன், இல்லைனா × 2. அந்த இப்போ சப்போஸ் வந்து சில பேர் கேட்பீங்க, எனக்கு 100 கிலோவில் வந்து 20 கிலோ ஃபேட் இருக்குது, அதனால் வந்து அது எப்படி மைனஸ் பண்ணுன்றது கேட்பீங்க. 1.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களால் கன்சியூம் பண்ண முடிஞ்சால் கன்சியூம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் அந்த ஃபேட் ரேஷியோவை நான் லீன் மாஸை கேல்குலேட் பண்ணி திருப்பி அந்த என்னோடய பாடி ஃபேட் எல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வேலை, ஓகேவா? எவ்வளோ கிலோ இருக்கீங்க, ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்கள விட்டுருங்க, ஓகேவா? நீங்கள் ஒரு 120 கிலோ 130 கிலோ அந்த மாதிரி இருக்கும் போது விட்டுருங்க. நீங்கள் ஒரு 85 kg 90 kgலாம் இருக்கீங்க, 90 × 1.5 இல்லை 2 கிராம்ஸ் இந்த ப்ரோட்டீன் சினாரியாக இருக்கணும். இதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று. நீங்கள் வந்து டெஃபிசிட் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரியிலேருந்து நீங்கள்
200 இல்லைனா 500 கேலரி மேக்ஸிமம் இந்த டெஃபிசிட் தான் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அந்த ப்ராக்ரஸ் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? அல்ட்ரா டெஃபிசிட் ஆகிய சொன்ன மாதிரி அல்ட்ரா டெஃபிசிட் போகாமல் 200 கேலரி டெஃபிசிட். 200 கேலரி நீங்கள் டெஃபிசிட் நீங்கள் உங்கள் டயட்டில் இன்டியூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த டயட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிக்க வேண்டியது இருக்கும். சில வாட்டி ரிஜிடாகவும் பிடிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா 200 கேலரி வந்து உங்களுக்கு எரர் வந்து நிறையா இருக்கும். ஓகேவா? யாரெல்லாம் கேலரி வைஸ் டயட் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு தெரியும். சின்னதாக நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக பனானா சாப்பிடும் போதோ இல்லைனா எக்ஸ்ட்ராவாக ஒரு சொட்டு ஆயில் ஊற்றும் போதோ நீங்கள் அந்த டெஃபிசிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி அதை டிஸ்ட்ராய் ஆகும். அதனால் 200 கேலரி டெஃபிசிட் இருக்கும்போது கொஞ்சம் ரிஜிட் அப்ரோச்சை கடைப்பிடிங்க. 200 கேலரி 500 கேலரி 500 கேலரி யாருக்குன்னா நிறையா வெயிட் இருக்கவங்க, ஒரு 120 கிலோ 100+, 110+ அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு 500 கேலரி பண்ணுங்கள். ரொம்ப லீனாக இருக்கீங்க, வெறும் வந்து ஒரு 5 கிலோ தான் இழைக்கணும் இல்லை 10 கிலோ தான் இழைக்கணும், அவங்களாம் வந்து 200 கேலரி டெஃபிசிட்டில் இருக்காங்க. ஓகேவா? நியூட்ரிஷன் வைஸ் இதான் வந்து ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் வைஸ் ரீகாம்புக்கு வந்து ட்ரைனிங் வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணணும். ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்னா என்ன? நீங்கள் ஜிம்முக்கு போய் வெயிட்டை வந்து போடணும், பைசப்ஸோ செஸ்ட்டோ பேக்கோ லெக்கோ சம்திங் ஏதோ போட்டு அதை இது பண்ணுறது ஹைப்பர்ட்ரோஃபி ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லைனா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். டெட் லிஃப்ட்டு, பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, ஓஹெச்பி அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும். 3லேருந்து 6 நாள் பண்ணணும். நீங்கள் ஒரு நாள் பண்ணிவிட்டு திருப்பி அப்புறம் கார்டியோ அதெல்லாம் வேஸ்ட்டு. 3லேருந்து 6 நாள் உங்கள் ரெக்கவரி ரேட்டை பொறுத்து நீங்கள் பண்ணணும். அதனால் நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் 3 நாள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். நீங்கள் 4 நாள் பண்ணுறதா இருந்தால் புஷ் ஃபுல்லு இல்லை அப்பர் லோயர் பண்ணலாம். நீங்கள் 6 நாள் பண்ணுறதா இருந்தால் அது எப்படி உங்களுக்கு செட் ஆகுதோ நீங்கள் அந்த ஸ்பிரிட் வந்து மாற்றி பண்ணணும். ஆனால் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் மஸ்ட்டு. அந்த ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணும் போதும் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணுங்கள். சரியா? ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் அதோட பேரே பாருங்கள், ப்ராக்ரெசிவ். நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் எடுத்துக்கிட்டீங்க, அந்த ஒர்க் அவுட்டில் ப்ராக்ரஸ் ஆகிட்டிங்களா ஆகலையான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றதை முழக்கு பண்ணுங்கள். ப்ராக்ரஸே ஆகாமல் அடுத்த ஒர்க் அவுட் எங்கே, அடுத்த வெயிட் எங்கே, அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகலாம், ப்ராக்ரஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஒர்க் அவுட்டை போடுங்க. உங்களுக்கு அதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அப்பப்போ ஒர்க் அவுட்டை மாற்றணுமோ இல்லைனா வந்து செட்டு வெயிட்டை மாற்றணுமோன்னா அப்படிலாம் வந்து எதுவும் கதை கிடையாது. ஓகேவா? மெயினான ரீகாம்ப் இதுதான். இதுக்கப்புறம் வந்து சில்லற விஷயம்லாம் நிறைய இருக்குது. ரீகாம்ப்லேயே வந்து நிறைய இருக்குது. மெயினான கான்செப்ட் நீங்கள் ஒரு லேமேன் ஒரு நார்மல் பாப்புலேஷன் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான்.